ஓரளவுக்கு பரவாயில்ல. சாட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு 11th ஹவுஸ்ல இருந்து அந்த 9th ஆஸ்பெக்ட் வந்து சாட்டனுக்கு வந்து குருவோட 9th ஆஸ்பெக்ட் வந்து சாட்டனுக்கு வந்து விழுறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் பரவாயில்லையா தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரனோட பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சில பேருக்கு அவயோக தசைகள் வந்து நடக்கலாம். ரிஷபராசிக்கு அவயோக தசைகள்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் 8ஆம் இடம்னு அவயோக தசைகள் நடக்கும்போது சாட்டனால முழு பலன்கள் கொடுக்க முடியாத நிலைமையும் போகலாம். ஸோ நீ அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னங்க எல்லாம் நல்ல பலனாவே சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. அவயோக தசைகள் சில நேரம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய விஷயத்தையும் நம்மளுக்கு வந்து ஸ்டக் ஆக்கும், இல்லைன்னா நிறுத்தி வைக்கும். மிக முக்கியமா நீங்க வணங்க வேண்டிய கடவுள் வந்து மகாலட்சுமி தான். ஸோ மகாலட்சுமி வழிபாடு தான் நிறைய வகையில உங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்த ஒரு வருஷத்துக்கு நல்லாவே இருக்குங்க, கவலையே வேணாம். ரிஷபராசிக்கு அடுத்த ஒரு வருஷம் ராஜ வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். சனியால ஒரு வகையில உங்களுக்கு ராஜ வாழ்க்கை இருக்கு. என்னதான் குரு கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்தாலும் சனி பகவான் சூப்பர் ஸ்டார், எந்த வகையிலும் உங்களை கைவிடவே மாட்டாரு. மேஷ ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இந்த வீடியோ ஒரு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.